அதில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிலே ஒரே ஒரு முட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மாவை வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் ஈக்குவல் போர்ஷன்ஸில் பிரித்து எடுத்துக்கலாம். அதில் இருந்து ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க. தம் ஃபிங்கர் வச்சு மிடில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்ஸையும் மிடில் கொண்டு வந்து அகைன் தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதை வந்து லைட்டாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா சிங்கிள் லேயராக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இதே மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு சைடில் நம்ம நல்லாட்டு இன்னொரு சைடு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தோசை தவாவில் போட்டு எடுத்தோம்னா நம்மளோட மதுரை ஸ்டைலில் பரோட்டா வந்து ரெடி ஆயிடும்.